குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இருந்தாலுமே மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியாமல் சில பிராண்ட்ஸ் காணாமல் போகிறதுக்கும் ஆவரேஜான குவாலிட்டியில் ஒரு ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு சஸ்டெயின் பண்ணுற பிராண்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, பிராண்டிங். ஹே, திஸ் இஸ் முனி சிஆர் அண்ட் வெல்கம் டு பில்டிங் ஒன் சிஆர் எபிசோட் 31. என்னோட ப்ராடக்ட்டை நான் பில்ட் பண்ணப்போ குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிட்டா போதும், சேல்ஸ் பயங்கரமாக வரும்னு நினச்சேன். ஸோ ஐ ஸ்பெண்ட் மை டைம், மணி, எனர்ஜி இன் டு பில்டிங் த ப்ராடக்ட். ஆல்சோ குவாலிட்டியாகவும் ப்ரீமியமான ஒரு லுக்லையும் என் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி முடித்தேன். பட் வென் இட் கம்ஸ் டு சேல்ஸ் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. பிகாஸ் பீப்புள்ஸ் என் ப்ராடக்ட்டை பார்த்தாங்க, பட் அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான மொமெண்டமும் நம்பிக்கையும் அவங்க கிட்ட வரவே இல்லை. ஆல்சோ ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்ட் செல் பண்ணுற லோ மார்ஜின் ப்ராடக்ட்ஸ் கூட என்னோட ப்ரீமியம் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணாங்க. அதுவும் என் ப்ராடக்ட்டோட குவாலிட்டியோட டிஃபரன்ஸ் என்னன்றது தெரியறதுக்கு முன்னாடி அண்ட் ஆல்ரெடி இருக்கிற அந்த பிராண்டுக்கு தான் அவங்களோட ப்ரிஃபரன்ஸஸுமே அதிகமாக கொடுத்தாங்க. இதை ஏன் இப்படி பண்றாங்க, நான் எதில் லேக் ஆகிறேன்னு ஒரு அனலைஸை போட்டப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அக்கார்டிங் டு மல்டிபிள் கன்சியூமர் ஸ்டடிஸ் இன் இந்தியா, 78% ஆஃப் பையர்ஸ் மார்க்கெட்டில் லான்ச் ஆன நியூ பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் பெட்டராகவே இருந்தாலுமே ஆல்ரெடி ஃபெமிலியரான பிராண்ட் ஏதோ அதை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் 65% ஆஃப் பீப்புள்ஸ் ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன்ஸை செக் பண்றதை விட பிராண்டோட நேமை பார்த்து தான் ப்ராடக்டே பர்ச்சேஸ் பண்றாங்க. பிராண்டோட ட்ரஸ்ட் ஹையா இருக்கும் பொழுது பிரைஸ் பிகம்ஸ் செகண்டரி, விச் மீன்ஸ் பிராண்டிங் கிரேட்டர் தன் ப்ராடக்ட். நோ, ஐ ஜஸ்ட் செல்லிங் த ப்ராடக்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் பிராண்டிங். நோ, எனக்கு புரிஞ்சது. ஸோ ஆஃப்டர் தட் என்னோட பிராண்ட் ஸ்டோரி என்ன, என் இன்டென்ஷன் என்ன, என் ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ், ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸ் கொடுத்த வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணேன். ஏன்னா நம்மளோட பிராண்டோட ஸ்டோரி பீப்புள்ஸ்க்கு புரிஞ்சிட்டாலே போதும், நம்மளோட ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காவே வேல்யூவா மாறிடும். ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரிமெம்பர் திஸ்: ப்ராடக்ட் கிவ்ஸ் யூ அ சேல், அ பிராண்ட் கிவ்ஸ் யூ அ ஃபியூச்சர். நம்ம ப்ராடக்ட்டை யார் வேணா நினைச்சா 10-20 நாளுக்குள்ள டூப்ளிகேட் பண்ணிட முடியும். பட் நம்மளோட பிராண்டோட ஸ்டோரியை முடியவே முடியாது. ஏன்னா ப்ராடக்ட்ன்றது வரும் போகும், ட்ரெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். பட் அவர் பிராண்ட் ஸ்டோரி, தட்ஸ் அவர் ஐடென்டிட்டி. ஸோ என்னோட பிராண்டுக்கான ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவை நான் எடுத்தேன். தென் அது மூலமாக என்னோட ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர்ஸை நான் கெயின் பண்ணேன்.